ஹலோ மக்களே, வெல்கம் பேக். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா, நாம் மூணாறுலேருந்து உடுமலைப்பேட்டை சின்னார் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி வழியாக நள்ளிரவை வந்து கிராஸ் பண்ணி போக போகிறோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து அடித்து ஊற்றிக்கிட்டு இருக்கு. நாம் உடுமலைப்பேட்டை டு சின்னாறு வரதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா, சின்னாரில் வந்து இப்போ யானைகள் நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சமூக வலைதளங்களிலுமே யானைகள் வந்து அடிக்கடி சாலையை கடக்கிற மாதிரி வீடியோக்கள் வந்து அதிக அளவில் அப்லோட் பண்ணிட்டு வராங்க. சரி, நம்மளும் போய் பார்க்கலான்னு சொல்லினா நம்ம கிளம்பிட்டோம். நாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆனக்குளத்துலேருந்து வீடியோ போட்டிருப்போம். நம்ம சேனலில் ஆனக்குளம் வீடியோ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோங்க, மறக்காமல் போய் பாருங்கள். நாம் இப்போ கேரளா பார்டருக்கு வந்து கிட்ட நெருங்கிட்டோம். மழையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகரிச்சிருச்சு. இந்த நள்ளிரவில் இந்த காட்டை பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. என்னமோ தெரிலிங்க, இன்றைக்கி நாம் இந்த டைமில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்துச்சு. மழையுமே ரொம்ப அடித்து ஊற்றிக்கிட்டு இருக்குங்க. நான் வந்து கொஞ்ச நேரம் பேசலை, நீங்களே இந்த காட்டுக்குள்ளே பயணிக்கிற சத்தமும் இந்த மலையோட சத்தத்தையும் கேளுங்க. கரெக்டாக கேரளா பார்டர் செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு இருந்தோம். மழை நின்னோட்டி போகலான்னு சொல்லி நம்ம கிளம்பணும். போய் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டு யானையை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த யானையோட கண்களை பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம அந்த யானையை பார்த்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஸ்ட்ரெச்சாக தான் இருக்கும்னு நினச்சோங்க. ஆனால் அப்படி இல்லை. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு கிராமங்கள்லாம் வந்து இருந்துச்சு. அப்புறமே நம்ம தோழட்டை கேட்டேன், இதான் வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஊருங்களாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஸ்ட்ரெச் வந்து ஆரம்பிச்சிரும்னு சொன்னார். இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நான் இங்கே மழை இல்லைங்க. நடுவில் கொஞ்சம் மழை வந்து அதிகமாக இருந்தது காரணத்தினால நம்மளை வந்து சரியாக வீடியோ எடுக்க முடியல. சரி, மழை கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம். இப்போ நாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பிளெயின்ஸில் வந்துவிட்டோம். இப்போ நாம் போகிற இடத்துல யானைகள் பார்க்குறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஒரு வழியாக மழையும் ஃபாகும் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் தூத்தல் மட்டும் லைட்டாக இருந்துட்டுனாங்க இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம வந்து கேரளா செக் போஸ்ட் வந்து நம்ம தாண்ட போகிறோம். ஆக்சுவலாக முன்னாடி தெரிகிற இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா சின்னார் வைல்ட் லைஃப் சென்ச்சுரியோட அந்த லாக் ஹவுஸ்லாம் இருக்கும்பாங்க. அந்த லாக் ஹவுஸு, அந்த டென்ட் ஸ்டே, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்காங்க. உள்ள காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங்கு, அப்புறமேட்டு ஒரு ஃபால்ஸுக்கு கூப்பிட்டு போவாங்களாம், அப்புறமேட்டு சஃபாரிலாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாம் இது வரைக்கும் போய் ட்ரை பண்ணதில்லை. ஃப்யூச்சரில் வந்து நமக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னா இங்கேயும் போய் நம்ம வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணி கண்டென்ட் அப்லோட் பண்ணுவோம். என்னடா மழை கம்மியாகிடுச்சின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டால் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து அதிகரிக்க தொடங்கிருச்சுங்க. நமக்கு மழை வந்து அதிகரித்தாலே வந்து யானைகள் நடமாட்டம் வந்து கொஞ்சம் குறைவாயிரும். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே போயிடும். ஆக்சுவலாக அந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குங்க. 2 வண்டி கொஞ்சம் கிராஸ் பண்ணுறது கஷ்டம்தான்.
பரவாயில்லைங்க. மிட் நைட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாருக்கெலாம் பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க ரெகுலராக. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து நமக்கு செக் போஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும், தமிழ்நாடு செக் போஸ்ட்டு. அவ்வளோதான் மக்களே, நம்ம வந்து செக் போஸ்ட் வந்தாச்சு. நம்ம அப்படியே என்ட்ரி போட்டு நம்ம கிளம்புறது தான். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆனமலை டைகர் ரிசர்வ் வந்து ஸ்டார்ட் ஆயிருங்க. சின்னார்லேருந்து தாண்டி இன்னாண்ட தமிழ்நாடு சைடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆனமலை புலிகள் காப்பகம். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் பெஞ்சிட்ருக்கு. அப்புறமேட்டு நம்ம செக் போஸ்ட்டில் வந்து ஒருத்தர் சொல்லி அனுப்பிச்சார், ஒரு ஒத்த யானை இருக்குது பார்த்து போங்கன்னு சொன்னாங்க. நாமளும் அந்த யானையை வந்து இருக்குமான்னு சொல்லி ஒரு டவுட்லேயே தான் போயிட்டு இருந்தோம். நான் சரியான மழைங்க. இங்கே மூணார் கீழே ஆரம்பிச்சது, இங்கே திருப்பூர் வரைக்குமே விடாது போல் மழை அடித்து ஊற்றிக்கிட்டு இருக்குது. பொதுவாக அந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடாமான் கூட பார்ப்பாங்க. கடாமான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இப்போ கடாமானை கூட இந்த ரோட்டில் காணுங்க. கடாமரெலாம் அப்படியே கூட்டமாக மேய்ஞ்சிட்ருக்குங்கன்னா ரோட் சைட்லேயே ஒரு 4-5 கடாமரெலாம் இருக்கும். ஆனால் மழை பெஞ்சனால ஒரு அனிமல் கூட நம்மளால் பார்க்க முடியல. மழை இல்லாமல் இருந்திருந்தால் நல்லாயிருக்குங்க. எப்படி டூ வீலர்லாம் இந்த டைமில் போகிறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு லோக்கல் அந்த மறையூர்காரங்களாம் இருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த டைமில் வந்து டூ வீலரே அலோவ் பண்ணக்கூடாது. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா தைரியமாக இந்த மலையில் வந்து டூ வீலர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அதோ வண்டி வந்துச்சுன்னா கூட பரவாயில்லைங்க, அதோ வண்டி பின்னாடி போய்க்கலாம். ஆனால் இப்படி சோலோவாக போகிறதுலாம் ரிஸ்க்கு தான். ஏன்னா நம்ம யாரெல்லாம் தொல்லைன்னு சொல்ல முடியாது. மழை பெஞ்சு எங்கேயாச்சும் நமக்கு விபத்தானால் கூட யாரும் இருக்க மாட்டாங்க இந்த நள்ளிரவு டைமில். மக்களே, நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க, இந்த மலையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு காட்டு யானையை பார்த்துருக்கோம். அதுவும் நாம் பார்க்கல, நம்ம தோழர் தான் வந்து இந்த யானையை வந்து ஸ்பாட் பண்ணார். பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே நின்றுருக்கோம் அந்த யானை. நாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் அந்த யானை வருதான்னு சொல்லி. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தூரத்தில் அந்த யானை வந்து வந்துச்சுங்க. மக்களே, இது நாம் பயணத்தோட 2வது யானை. என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ஒரு யானையை தான் பார்க்க முடிஞ்சிச்சின்னு சொல்லி நம்ம போயிட்டுருக்கும்போது கடைசி நேரத்தில் இன்னொரு காட்டு யானையும் நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது.
நாம் ஏதாவது கொம்பனை பார்ப்போன்னு சொல்லி தான் நாம் வந்தோம். ஆனால் கொம்பன் வந்து நமக்கு எதுவுமே கிடைக்கலைங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பெண் யானைங்க தான். நமக்கு மழை பெஞ்சதுனால வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சைட்டிங்ஸ் வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. மழை மட்டும் இல்லைங்கன்னா யானைகள் வந்து ரோட்டோரத்திலே நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிக அளவில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ மழை பெஞ்சு முடிச்சு மழை விடும்போது காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொசு தொல்லைகள் வந்து அதிகமாக இருக்கு. மேபி ஒரு மழை விட்டு ஒரு 4 to 5 மணி நேரம் கழித்து கூட யானைகள் வந்து வெளியே வர வாய்ப்பு இருக்குது. இப்போ நாம் உடுமலை நோக்கி நான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட உடுமலைப்பேட்டை ஒரு 10 கிலோமீட்டர் பக்கம் வருங்க. போகிற வழியில் ஏதாச்சும் அனிமல்ஸ் வந்து சைட் ஆச்சுன்னா உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன். இந்த இடத்துல மழை இல்லைங்க. ஆனால் ரோட்டுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்ச தண்ணிலாம் வந்து தேங்கி நிற்கிது. இப்போ தான் இங்கே வந்து மழை பெஞ்சு விட்டுருக்கும் போல். நம்ம இந்த பயணத்தில் வந்து மொத்தமாக 2 காட்டு யானைகள்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதுக்கு மேலே நமக்கு பார்க்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா மழை பெஞ்சதுனால யானைகள் வந்து எல்லாம் வந்து உள்ளே போயிருக்கோம். ஓகே மக்களே, இன்றைக்கான வீடியோ வந்து இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ வந்து ரொம்ப அட்வென்ச்சராகவும் த்ரில்லிங்காகவும் இருந்திருக்கும். நாம் இந்த மழை டைமில் இந்த காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து நம்ம மலையில் ட்ராவல் பண்ணுறதால. ஓகே மக்களே, நம்ம மேலும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.